சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னை மயிலாப்பூர் 1000 விளக்கு மற்றும் தியாகராய சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய போது, தமிழ்நாடு முழுவதும் சென்றுவிட்டு சென்னை மக்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்றும், நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் என்று பேசியுள்ளார். மயிலாப்பூரில் தொடங்கி இப்போது நம்முடைய 1000 விளக்கிற்கு வந்துள்ளேன் எனவும், 1000 விளக்கு என்பது என்னுடைய தொகுதி. பலமுறை என்னை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு பிள்ளையாக வளர்த்தெடுத்தவர்கள் நீங்கள்தான். அப்படிப்பட்ட 1000 விளக்கு தொகுதிக்கு இப்போது உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வந்துள்ளேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த தொகுதியில் நான் நடந்து செல்லாத வீதிகளே இல்லை. செந்தில் பாலாஜி என்னிடம் இது உங்கள் தொகுதி என்று பெருந்தன்மையாக கூறிய போது, நான் இது நம் தொகுதி என்று கூறினேன். ஒரு பைசா கூட வாங்காமல் 51,481 ஓட்டு எனக்காக மக்கள் செலுத்தினர் எனவும், தமிழ்நாட்டின் மிரட்டல் எப்படி இருக்கும் என்பதை பாராளுமன்றத்தில் காட்டியுள்ளதாக கமலஹாசன் பேசியுள்ளார். திமுக வெற்றியை விரும்பாத ராகுல் காந்தி ஸ்டாலினை சந்திக்க மறுப்பது ஏன்? அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரசுடனான கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு காரில் ஏறிய போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சிகரமான சைகை காட்டியிருப்பார். ஆனால் ராகுல் காந்தி தற்போது தேர்தல் களத்தில் காட்டும் சைகை ஒட்டுமொத்த திமுகவை எரிச்சலூட்டியுள்ளது. தேர்தல் நேர தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளின் போது இரு கட்சிகளிடையே கருத்து மோதல்கள் வெடிப்பதும் பேரப்படிய கால தாமதமாகுவதும் வேடிக்கையானது என்றாலும், கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான நிமிடத்திலிருந்து பங்காளி சண்டையிட்டவர்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக மாறி நிற்பதுதான் வழக்கம். ஆனால் திமுக காங்கிரஸ் இடையே நடந்த தொகுதி பங்கீடு யுத்தம் இரு தரப்பிடையே நிரந்தர கசப்பை ஏற்படுத்திவிட்டது என்பதே நிதர்சனம் எனவும், சில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் 2029 மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் பொருட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச விரும்புகிறார் ராகுல் எனவும், அப்படி புதுவரவான விதையுடன் கூட்டணி சேர்ந்து இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற விருப்பம் ராகுலுக்கு இருந்துள்ளது. அணி மாறவில்லை என்றால் கூடுதல் சீட்டுகள், அதிகார பகிர்வு என பெரியதொரு கோரிக்கை பட்டியலை ராகுல் தரப்பு நீட்டியுள்ளது. ஆனால் அத்தனை கோரிக்கைகளையும் நிராகரித்து கதல்களை வழிக்கு கொண்டு அறிவாலயம் வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்ட அரசியல் கணக்குகளை தவிடு பொடியாக்கி அவரை முதல்வர் ஸ்டாலின் வீழ்த்தியுள்ளார். ஸ்டாலின் நம்மை ஏமாற்றி விட்டாரே என ராகுலும், ராகுல் நம்மை பாடாய்படுத்தி விட்டாரே என ஸ்டாலினும், இப்படி இருவர் தரப்பிலும் பொறுமல் சத்தம் பலமாக கேட்கிறது. ஆனால் என்ன வருத்தம் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஒரே மேடையில் ஏறிவிட வேண்டும் என நினைக்கிறது திமுக. அதை சாத்தியப்படுத்த பகீரத பிரயத்தனங்களை அறிவாலயம் மேற்கொண்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியே ராகுல் நிற்கிறார். நாசிக்கில் உள்ள டிசிஎஸ் அலுவலகத்தில் லவ் ஜிகாத் நடப்பதாக புகார் கிளம்ப, அதைத் தொடர்ந்து குற்றம் சுமத்தப்பட்ட டீம் லீடர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட அவர்களின் குடும்பங்களோ இது இந்துத்துவா குழுக்கள் அரங்கேற்றும் நாடகம் என்று மறுத்துள்ளனர். கேரளாவில் இந்து மற்றும் கிறிஸ்தவ பெண்கள் இஸ்லாமிய ஆண்களால் காதல் என்ற பெயரில் ஏமாற்றப்பட்டு மதம் மாற்றப்பட்டு ISS பயங்கரவாத அமைப்பில் சேர்க்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதை இந்துத்துவ அமைப்புகள் லவ் ஜிகாத் என்று அழைத்தன. 2012 கேரள காவல்துறை லவ் ஜிகாத் என்ற கோட்பாட்டுக்கு ஆதாரமில்லை என தெரிவித்தது. தொடர்ந்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் 2017 உத்தரவிட்டது. அந்த அமைப்பு லவ் ஜிகாத் என்ற பெயரில் ஒரு திட்டமிட்ட அமைப்பு ரீதியிலான செயல்பாடு இருப்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவித்தது. ஆனாலும் இந்துத்துவ அமைப்புகள் சில லவ் ஜிகாத் என்ற பிரச்சனையை பல மாநிலங்களிலும் கையில் எடுத்து வருகின்றன. இந்து பெண் ஒருவர் ஒரு இஸ்லாமிய ஆணை காதலித்து திருமணம் செய்து கொண்டாலே அதனை லவ் ஜிகாத் என்று அழைக்கின்றன. இந்த அமைப்புகள் சில மாநிலங்களில் லவ் ஜிகாத்துக்கு எதிராக சட்டமே கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த லவ் ஜிகாத் பிரச்சனை இப்போது இந்தியாவின் மிகப்பெரிய சாப்ட்வேர் நிறுவனமான டாடா கன்சல்டி சர்வீஸ் நிறுவனத்தில் கிளப்பப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் செயல்பட்டு வரும் டிசிஎஸ் கிளை அலுவலகத்தில் பணியாற்றும் இந்து பெண்களை அங்கு பணிபுரியும் இஸ்லாமிய ஆண்கள், குறிப்பாக டீம் லீடர்கள் காதலித்து மதம் மாற்ற முயற்சி செய்வதாக வந்துள்ள புகார்கள் நாடு முழுக்க பேசுபொருளாகியுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னை மும்பை இடையே ஏப்ரல் 20 இன்று முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் வழக்கத்தை விடவும் பெண் வேட்பாளர்களுக்கான முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. சமூக நீதி, முற்போக்கு பேசி வருகிற தமிழ் மண்ணில் 117க்கு 117 என்ற சரிவிகித எண்ணிக்கையில் ஆண் பெண் வேட்பாளர்களை களமிறக்கி முன்மாதிரி கட்சியாக வழக்கம் போல் பரிமளிக்கிறது நாம் தமிழர் கட்சி. தமிழிசை சவுந்தரராஜன், சௌமியா அன்புமணி, பிரேமலதா, விஜயகாந்த், கீதா ஜீவன், விஜயதரணி, ப. வளர்மதி என பிரபல வேட்பாளர்களுடன் புதுமுக வேட்பாளர்களும் களத்தில் மின்னுகின்றனர். பரப்புரையில் தாமரை மாலை, இன்ஸ்டா ரீல்ஸ், முதலுதவி சென்டிமெண்ட், பெண் வேட்பாளர்களின் கலகல பிரச்சார ஸ்டைல் வேறு விதமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
குடும்ப கட்சி, ஜாதி கட்சி, மதவாத கட்சி என்றெல்லாம் தமிழகத்தில் இருக்கும் கட்சிகள் விமர்சனத்துக்கு ஆளாவது வாடிக்கை. ஆனால் அந்த விமர்சனங்களை தூக்கி எறிந்துவிட்டு பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களின் வாரிசுகளை தேர்தல் பரப்புரையில் இறக்கவிட்டிருப்பதுதான் வேடிக்கை எனவும் திமுக, அதிமுக, பாஜக, பாமக என அனைத்து கட்சிகளிலும் களத்தில் பம்பரமாக சென்று தங்களின் பெற்றோருக்காக வாக்கு சேகரித்து வருபவர்களின் சுவாரஸ்ய பிரச்சாரம் குறித்து வாக்கு சேகரிக்கும் வாரிசுகள் குடும்ப பாசமா, அரசியல் பிரவேசமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அலட்டிக் கொள்ளாத தாவேகாவினர். சைலண்டாக நடைபெறும் அமோக பிரச்சாரம். திருச்சி கிழக்கில் நடப்பது என்ன? 234 தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் தரத்தடுத்து வரும் சூழலில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய்க்காக வீடுதோறும் சைலண்டாக நடைபெறும் பிரச்சாரம் தாவேகாவினரை உற்சாகத்தில் வைத்துள்ளது. திருச்சி கிழக்கு, பெரம்பூர் தொகுதிகளில் விஜய் போட்டியிடப் போவதாக அறிவித்த நொடியிலிருந்து இந்த இரு தொகுதிகளும் லைம் லைட்டுக்குள் வந்தன. திருச்சி கிழக்கு தொகுதியில் குழந்தைகள் முதல் பெண்கள் வரை தன்னிச்சையாக தாவேகாவுக்கு வாக்கு சேகரித்து வருவதால் உற்சாகம் அடைந்துள்ளனர். தொகுதியை சேர்ந்த தாவேகாவினர் சிலரிடம் பேசிய போது, தேர்தலுக்கு முந்தைய சனிக்கிழமை வரை விஜய், என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, பேச்சாளரான நாஞ்சில் சம்பத், மாநில மாவட்ட நிர்வாகிகள் என யாரும் இங்கு வந்து வாக்கு சேகரிக்கவில்லை எனவும், தொகுதி பொறுப்பாளரான லால்குடி வேட்பாளர் கூபா கிருஷ்ணன் கூட இங்கு பிரச்சாரம் செய்யவில்லை எனவும், இருமுறை ஆலோசனை கூட்டம் போட்டதோடு சரி, ஆதவ் அர்ஜுனாவும் ஆலோசனை கூட்டத்தில் மட்டுமே கலந்து கொண்டார் என்று தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பலமுனை போட்டி நிலவுகிறது. எனவே வெற்றி தோல்விக்கு இடையிலான வாக்கு வித்தியாசமும் மிக குறைவான எண்ணிக்கையிலே இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த சூழலில் கூட்டணியில் இடம் கிடைக்காத கட்சிகள், கட்சியில் சீட் கிடைக்காத நிர்வாகிகள், அதிருப்தியாளர்கள் பலரும் தனித்து போட்டியிட்டு வாக்குகளை சிதறடிக்கும் சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றனர். இதனால் முக்கிய கட்சிகளின் வெற்றி தோல்வி திசை மாறும் சூழல் உருவாகியிருப்பதால் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் அதிர்ந்து போயுள்ளனர். கட்டடிக்கும் விஜய், கடுப்பாகும் நிர்வாகிகள். தாவேகா பிரச்சார ரத்து பின்னணிகள். தேர்தல் நாள் நெருங்கிவிட்டது. எல்லா கட்சி தலைவர்களும் நிற்க நேரமில்லாமல் சுற்றி சென்று சூறாவளி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கையில் தாவேகா தலைவர் விஜய் மட்டும் அனுமதி கிடைத்த இடங்களுக்கு கூட பிரச்சாரத்துக்கு செல்லாமல் பயணத்திட்டங்களை ரத்து செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிரச்சாரங்கள் ரத்தாவதற்கும் திமுக தான் காரணம் என குற்றம் சாட்டுகிறார். கூடவே அவரது பிரச்சாரங்கள் ரத்தாவது குறித்து பொய் செய்திகளை பரப்புவதாக ஊடகங்களையும் குற்றம் சாட்டியுள்ளார். உண்மையில் என்னதான் நடக்கிறது என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பெண்கள் அதிகாரம் பெற்றால் தங்கள் குடும்ப ஆதிக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என காங்கிரஸ், திமுக கட்சிகள் அச்சமடைந்துள்ளன என்று மத்திய தொழிலாளர் மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மதுரையில் கூறியுள்ளார். இந்த நிலையில் எங்களை கூத்தாடிகள் என்பதா என்று குஷ்பு கொந்தளித்துள்ளார். மதுரையில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு கூறிய போது, மத்திய காங்கிரஸ், திமுக கூட்டணி ஆட்சியிருந்த போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை ஏன் நிறைவேற்றவில்லை என்றும், தற்போது திமுக உள்ளிட்ட கட்சிகள் மகளிர் மசோதாவை தடுத்து பெண்கள் முன்னேறுவதை தடுத்து அவர்களின் நெஞ்சில் குத்திவிட்டன எனவும், திமுக கூட்டணியில் உள்ளவர்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மசோதாவை பற்றியும் எவ்வித அடிப்படை புரிதலும் கிடையாது எனவும் நடிகர் பிரகாஷ்ராஜ் நான் கட்சி மாறியதை பற்றி விமர்சனம் செய்துள்ளார். திமுகவின் வரலாறை எடுத்து பாருங்கள். தற்போதுள்ள அமைச்சர்கள் எத்தனை பேர் கட்சி மாறி வந்துள்ளனர் என்று தெரியும் எனவும், என் கணவரின் அரசியல் வருகை பற்றி கேள்வி எழுப்ப தேர்தலில் டெபாசிட் இழந்த பிரகாஷ்ராஜுக்கு எந்த தகுதியும் கிடையாது என எங்களை பார்த்து கூத்தாடிகள் என்று தெரிவித்துள்ளார். ஊடகத்தில் பெயர் வர வேண்டும் என்பதற்காக மலிவு விளம்பரம் செய்பவர்கள் நாங்கள் இல்லை எனவும், யார் எங்களை கூத்தாடிகள் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் போன்ற கூத்தாடிகள் தானே தேவைப்படுகின்றனர் என்று பேசியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பரப்புரை செய்து வருகிறார். அந்த வகையில் தான் இன்று அரியலூர் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லதா பாலுவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், நண்பர் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார். அவருக்கு விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புவோம் எனவும், லதா பாலுவை சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் பேர் ஆதரவாலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தை பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இரட்டை இலைக்கு விழும் ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு மற்றும் பாஜகவுக்கு போடும் ஓட்டு என்று எச்சரித்ததுடன், ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை எனவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகவை தோளில் சுமந்து செல்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,14,872 ரூபாய்க்கும், 1 கிராம் 14,359 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. உக்கிரத்தை காட்டத் தொடங்கிய கோடை. 105 டிகிரியில் வேலூர், சென்னையிலும் 100ஐ தொட்ட வெயில். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் தனது உக்கிரத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் பட்டையை கிளப்பி வரும் நிலையில் உள் மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் மிக தீவிரமாக உள்ளது. இன்றைய வானிலை தரவுகளின்படி தமிழகத்தின் 14 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105.8 ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன்.
மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.